அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, அதுலேருந்து சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகம் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடிச்சேன். ப்ரோ இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அந்த படம் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோம் போது ஆனால் 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக ஆகுங்க அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆனால் சேஞ்ச் பண்ணுறதுல 2 சிக்கல் இருக்குன்னா, ஒன்று நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருந்தேன். இன்னொன்று அதுக்கப்புறம் தரனா ஏப்ரல் மேல தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குன்னா அப்போ இது வேணானே நம்ம வெளியில் இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணலான்னு சொன்னாங்க. சரி ஓகே இதை நான் கேட்டேன். ஓகே நான் அது கரெக்டானது அவங்க இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ண நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ் ஃபோன் அடித்தேன். ப்ரோ ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட